ஹை பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 குவாலிஃபயர் 1 மேட்ச்க்கான மேட்ச் ப்ளே அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆர்சிபி ஜிடி மேட்ச் நடக்குது, தரம்சாலாவில் மேட்ச் நடக்குது. ஸோ வின் பண்ணுறவங்க ஃபைனலில் போய் உட்காந்துக்கலாம், தோக்குறவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். பட் இருந்தாலும் ஃபைனலில் போய் உட்காந்துட்டா யார் வந்து எப்படி ப்ளே பண்ணுறாங்க, யார் மேலே வர எல்லாமே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பாக்ஸையுமே ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மேட்ச் பற்றி எப்படி காம்பினேஷன் ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு ட்ரீம் லோனில் செட் பண்ணலாம், ட்ரீம் லோனில் ஏஐ மோடு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மோடு கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு இந்த தடைக்கு அப்புறம் பயங்கர பிரபலமாச்சு ஒரு ஆப்பு, அதை பற்றி தான் எல்லாருமே கேட்குறேன். அது வந்து இல்லீகலான ஆப்பு, சட்டத்துக்கு புறம்பாக வந்து இப்பயுமே வந்து இந்த மே 1 சட்டத்தை அமல்படுத்தினதுக்கு பிறகும் கோல்மால் பண்ணி ஏதோ வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நமக்கு போன வருஷம் தடை செஞ்ச பிறகு எல்லாருமே இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக எல்லாருமே அந்த ஆப்ஸை தான் வந்து விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே அதான் கேட்பீங்க. அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க, அதை பற்றி எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் அந்த ஆப் நேமையோ லிங்க்கையோ இல்லை உங்களுக்கு ப்ரொமோஷனோ சஜஷனோ எதுவுமே வந்து பண்ணது கிடையாது. அந்த ஆப்புக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி வந்து கமெண்ட்ஸில் எதுவுமே கேட்காதீங்க. அந்த 11 இந்த 11 என்னென்னமோ வந்து 11ஸ்லாம் வந்துட்டு ஓடிட்டு தான் இருக்குது இன்னும். அதெல்லாம் வந்து இல்லீகலாக ஓடக்கூடிய, இல்லீகல் மார்க்கெட்டில் ஓடக்கூடிய ஆப்ஸு. ஸோ அதே மாதிரி தான் அந்த பிரபலமான ஆப்புமே வந்து கோல்மால் பண்ணி தான் வந்து ஓடுது. அதுவுமே சட்டத்துக்கு புறம்பாக தான், இல்லீகலாக தான் ஓடுது. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் ஆப்ஸை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்த மே 1க்கு அப்புறம் உங்களுக்கு நார்த் சேனல்ஸ், நான் மேட்ச் டைம்லேயே பார்த்தேன், நிறையா நார்த் சேனல்ஸ் இல்லீகல் ஆப்ஸை ப்ரொமோட் பண்ண நார்த் சேனல்ஸ் அப்படியே 1 by 1 பேன் ஆச்சு. கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்றது எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி எதுவுமே கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு போடாதீங்க. அதனால தான் நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சேன். 2 வீடியோக்கு முன்னாடி ஆன் பண்ண உடனே ஒருத்தர் வந்து அதுதான் வந்து கேட்குறாரு. ஸோ அதை வந்து நீங்கள், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம சேனலில் இது வரைக்கும் அப்படி பண்ணது இந்த பிரபலமான ஆப்பை வந்து நம்ம இந்த தடைக்கு அப்புறம் தான் பிரபலமாச்சு. ஸோ அந்த ஆப்பை வந்து நம்ம பண்ணதே கிடையாது. அது தமிழில் நம்ம ஒரு சேனல் மட்டும்தான் அந்த ஆப்பை வந்து பண்ணதே கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை என்கிட்ட கேட்காதீங்க. அது வந்து ஒரு இல்லீகல் ஆப்பு தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம லீகல் ஆக்ஷனு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுமே நிறையா இந்த இல்லீகல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு அதை ஒரு மறைமுகமாக இல்லீகலாக கோல்மால் பண்ணி பொய் சொல்லி வந்து விளம்பரங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஆபத்தானதாக என்றைக்கும். ஸோ இப்போதைக்கு ட்ரீம் லோனில் ஏஐ மோடு, சப்ஸ்கிரிப்ஷன் மோடு, லீகலாக ப்ளே ஃபார் ஃப்ரீ போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தரம்சாலாவில் மேட்ச் நடக்குது. ஸோ பிச் டைவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேரடைஸு, ட்ரூ பேஸ் இருக்கும். நிறையா மேட்ச் நடந்துச்சு இங்கே. இப்போ லாஸ்ட்டாக செகண்ட் ஹாஃபில் நடத்துனாங்க. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. பவுண்டரி டைமென்ஷன்ஸ் வந்து அந்த பிச் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டைமென்ஷன்ஸ் மாறுது. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 192, டியூ ஃபேக்டர் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பேஸ் ஸ்பின்னில் பார்க்குறப்போ உங்களுக்கு பேஸ் தான் வந்து ஸ்பின்னோட கிரேட்டராக இருந்திருக்கு. ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேசிங் தான். இதுதான் வந்து இந்த மேட்சோடைய இதுவாக இருக்குது. ரீசெண்டாக 5 மேட்ச் வந்து நடந்திருக்கு. இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைமும், பேட்டிங் செகண்ட் 4 டைம் வின் பண்ணியிருக்காங்க. டிசி கூட அவ்வளோ பெரிய டோட்டலை வந்து பஞ்சாப் கிங்ஸை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துருப்பீங்க இந்த கிரவுண்டில். ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 192. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயிங் 11 பார்த்துடலாம். விராட் கோலி, வெங்கடேஷ் ஐயர், பட்டிதார், அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல், ஜித்தேஷ் சர்மா, குர்னல் பாண்டியா, ரொமாரே செர்பட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹசல்வுட், சுயாஷ் சர்மா, ரசிக் சலாம்தார், டிம் டேவிட், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், இஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ரஷித் கான், ராகுல் தெவாட்டியா, கைசோர் அபாடா, அப்புறம் அர்ஷத் கான், உங்களுக்கு முகமது சிராஜ். இதுதான் அவங்களுடைய 11 வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வருவார். ஸோ சாய் கிஷோரையும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வந்து டீம் செட் பண்ணுறாங்க. முக்கியமான மேட்ச் குவாலிஃபயர் 1. இங்கே டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டன்றதை பார்த்துடலாம். ஸோ 9 மேட்ச் வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க 14. ஸோ விராட் கோலி தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்துகிட்ருக்காரு. குறிப்பாக பவுலிங் வந்து அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இவங்க 2 பேரும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா குர்னல் பாண்டியா. ஸோ இந்த மாதிரி வந்து டீம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மேலே டாப் 3 பேட்டரு இல்லை ஒரு 2 பவுலரை நம்பி கிடையாது. ஸோ ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலைன்னா யாராவது ஒருத்தர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேட்ச்சை வின் பண்ண வச்சுருவாங்க. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ரஷித் கான் கிட்ட நிறையா பேட்டில்ன்றது இருக்குது. அதையுமே நம்ம வந்து
பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு குஜராத் டைட்டன்ஸும் சேம் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் நல்லா ஆடி வச்சிருக்காரு. ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காரு. ஹிஸ்டாரிக்கலி ஆர்சிபினா பிடிச்ச டீம் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்னஸில் புவனேஸ்வர் குமாருக்கு பவர் பிளேயில் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. அது வந்து அவங்களுடைய வீக்னஸாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பிளேயர் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ டாப் 5ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் விராட் கோலி, சாய் சுதர்சன், புவனேஸ்வர் குமார், ரஷீத் கான், கைசோர் ரபாடா 5 பேர் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் பார்த்துருவோம். வெங்கடேஷ் ஐயர் ஓப்பனிங் வராரு 24-18, அஜித் படிதார் அதுக்கு 34-29, தேவர் படிகள் 38-22, ஹிதேஷ் சர்மா 16-24, குர்னல் பாண்டியா 14, 0.8 விக்கெட் ஆவரேஜ், 19 ரன்னு, அதுக்கப்புறம் 0.6 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ரொமாரி செப்பர் 18 ரன்னு, 12 ரன்னு, 1 விக்கெட் ஆவரேஜ் வச்சுருக்காரு. புவனேஸ்வர் குமார் 1.3, 1.1, சாஹர் 1.2, 1.4, ஸோ சுயா சர்மா 0.9, 0.8, ரஷீக் சலாம்தார் பெருசாக எதுவும் இல்லை. டிம் டேவிட் 22, 31 வச்சுருக்காரு. இங்கே சாய் சுதர்சன், சுக்மன் கில் 28, 42, சாய் சுதர்சன் கீழே டாப் 5லே வந்துட்டார் 51, 34, ஜாஸ் பட்லர் 39, 36. ஸோ நிஷாந்த் சிந்துவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. வாஷிங்டன் சுந்தருக்கும் பெருசாக எதுவும் இல்லை. ஜேசன் இவங்களோட வீக்னஸே அதுதான். இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணி தான் மேலே வந்திருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் பார்க்குறப்ப பேப்பர் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய டாப் 3 தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே. கீழே நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர் வந்து நம்ம பெரிதளவில் எடுத்துக்க முடியாது. வாஷிங்டன் சுந்தரும் சில குட் கேமியோஸ் வந்து ஆடிருக்காரு. பட் ஆர்சிபியோட பேட்டிங் லைனை பார்க்குறப்போ இங்கே வந்து டாப் 3 தான் வந்து ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. ஆர்சிபியில் அப்படி கிடையாது. எல்லாருமே வந்து ஹிட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. என் புவனேஸ்வர் குமார் கூட வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மேட்ச் வந்து இம்பார்ட்டன்ட் 6 அடித்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ரஷீத் கான் 1.1, 1.5, ராகுல் தெவாட்டியா 21, 25, ஸோ கைசோர் ரபாடா 1.4, 1.6, அர்ஷத் கான் 1 விக்கெட் ஆவரேஜ், முகமது சிராஜ் 1.5, 1.3, லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து பண்ணியிருந்தார் 1.1, 1.2 விக்கெட் ஆவரேஜ். ஸோ இதுதான் வந்து இருக்குது. ஸோ ரபாடா வந்து அதிகமான ஸ்டாட்ஸ் வந்து வச்சுருக்காரு இவங்களுடைய டீமில். இதுதான் வந்து ஓவரால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பவுலர் இம்பேக்ட் அனாலிசிஸ் தான் பார்த்துலாம். புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், இங்கே வந்து பார்க்குறப்போ கைசோர் ரபாடா, ரஷீத் கான் இந்த 4 பேருமே இந்த மேட்ச் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2 டீமுக்குமே 4 பவுலர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹெட் டு ஹெட்ன்றதை பார்த்துலாம். ஹெட் டு ஹெட் ஓவராலாக இந்த 2 மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதில் ஆளுக்கு ஒன்று வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஹெட் டு ஹெட்டை பார்க்குறப்போ உங்களுக்கு 19 மேட்ச், அதில் 9 மேட்ச் ஜிடியும் 10 மேட்ச் ஆர்சிபியும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மென்டல் ஏஜ் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு மேட்ச்அப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ சுக்மன் கில், ஜாஸ் பட்லர், புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் இவங்களுக்கு வந்து மேட்ச்அப் பண்ணுறது இருக்குது. விராட் கோலி, ரஜத் படிதார், ரஷீத் கான், ரபாடா இவங்களுக்கு வந்து ஒரு மேட்ச்அப் பண்ணுறது இருக்குது. இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கீ பேட்டில்ஸ்ன்றதாக பார்த்துருவோம். பேட்டில் 1 விராட் கோலி vs ரஷீத் கான். 4 டைம் வந்து அவுட் ஆகிருக்காரு விராட் கோலி. ரஷீத் கானுக்கு நல்ல பேட்டில், பட் இது மிடில் நடக்கக்கூடிய ஒரு பேட்டில். ஸோ விராட் கோலி அதுக்குள்ளே வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேட்டில் 2 ஜாஸ் பட்லர் புவனேஸ்வர் குமார். மேபி புவனேஸ்வர் குமார் இல்லை யாராச்சும் ஏர்லியராக ஒரு விக்கெட் எடுத்துட்டா ஜாஸ் பட்லர் பவர் பிளேயில் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நோட்டிசபிளான ஒரு பேட்டில் தான். 4 டைம் அவுட் ஆகிருக்காரு. சுக்மன் கில் vs புவனேஸ்வர் குமார் 3 டைம் அவுட் ஆகிருக்காரு. விராட் கோலி vs ரபாடா 3 டைம் அவுட் ஆகிருக்காரு. அஜத் படிதார் vs ரஷீத் கான் 2 டைம் அவுட் ஆகிருக்காரு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே பேட்டில்ன்றது இருக்குது. புவனேஸ்வர் குமார் 2 ஜாஸ் பட்லர் டீம், சுக்மன் கில் டீம் பேட்டில் வச்சுருக்காரு. விராட் கோலி, ரஷீத் கான், ரபாடா 2 பேர்த்தையும் பேட்டில் வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துடலாம். ஸோ ஜாஸ் பட்லர், விராட் கோலி, சாய் சுதர்சன், சுக்மன் கில், தேவர் படிக்கல், குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ரஷீத் கான், ரபாடா, முகமது சிராஜ், ஹேசல்வுட். ஸோ இதுக்கு பதிலாக ஒரு பவுலரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு பேட்டரை வந்து ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ எல்லா மேட்சுமே ஹை ஸ்கோரிங்காக தான் போயிட்டுருக்கு. பேட்டிங் ஃபேவரபுளாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ விராட் கோலி வைஸ் கேப்டன். கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சாய் சுதர்சனை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். நல்ல அவருக்கு பிடிச்ச டீம் ஆர்சிபி. ஸோ டிஃப்ரெண்ட் பிக் டிம் டேவிட், ஜேசன் ஹோல்டர். ஸோ ஜேசன் ஹோல்டரை உள்ளே கொண்டு வந்துட்டு ஒரு பவுலரை ட்ராப் பண்ணிக்கிறது. நான் அவருமே வந்து மெயின் பவுலர் தான், விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருந்துகிட்ருக்கார். அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி போகிறாங்க. கேப்டன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் கேப்டன், வைஸ் கேப்டன் விராட் கோலி. ஸோ இதில் பேஸ் அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போ இன்கேஸ் வந்து சாய் சுதர்சன் சேஸ் பண்ணால் சாய் சுதர்சன் கேப்டன், விராட் கோலி சேஸ் பண்ணால் விராட் கோலியை மஸ்ட் கேப்டனாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா விராட் கோலி சேசிங்கில் நல்ல ஒரு
இதுன்றதை வச்சுருக்கார். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஃபைனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா 52% ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வின் பண்ணாங்கன்னா டேரெக்டாக ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. ஜிடி போயிட்டு எஸ்ஆர் வச்சும் ஆர்ஆரில் யார் வின் பண்ணுறாங்க, எலிமினேட்டரில் யார் வின் பண்ணுறாங்களோ குவாலிஃபை டூவில் அவங்கள வின் பண்ணி மறுபடியும் வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த மேட்ச்க்கான கான்டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஹை ஸ்கோரிங்காக தான் போதும் கண்டிப்பாக. ஸோ நிறையா வந்து காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பேட்டர்ஸை வச்சு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள். முக்கியமான பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார் இந்த மாதிரி வந்து முக்கியமான மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மேட்ச் வின்னிங் பிளேயர்ஸ் பவுலர்ஸை மட்டும் சில காம்பினேஷன்ஸில் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாமே ப்ளே ஃபார் ஃப்ரீ தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நிறையா டீம்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க. இப்போ ட்ரீம் லோனுமே ஏஐ மோடுன்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் நீங்கள் எத்தனை டீம் வந்து வேணால் ஜஸ்ட்டு 1 or 2 நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி மிக்ஸில் வேணுமா, இல்லை இந்த டீம் ஃப்ளேவர் வேணுமா, இந்த டீம் ஃபேவரபுளாக வேணுமான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தெளிவான வீடியோன்றது நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு அதை வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.